ப்ரீ மேட்ரிமோனி என்கொயரி பண்ணி தெளிவாக தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாளே பிரச்சனைன்ட்டு திருப்பி வராங்க. ஒரு அப்போ அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர், ஒரு ஆப்பில் பார்த்துருக்காரு ஒரு பொண்ணு, மேட்ரிமோனிக்காக தான் திரும்ப அங்கேருந்து லீவ் போட்டு வந்து நேரில் போய் பார்த்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணோட ஃபேமிலிக்காக நியர்லி 30 lakhs கேஷாகவும் கிஃப்டாக ஒரு 30 lakhs கிட்ட 60 lakhs கொடுத்துருக்காரு. எந்த பொண்ணுக்கு இவர் பணம் கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த பொண்ணுக்கு ரிசப்ஷன் நடக்குது சென்னையில். அதே மாதிரி ஒரு ஆப் மூலமாக போய் ஒரு பொண்ணு நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், அங்கே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க போயிருக்காங்க. அண்ணா அந்த 6th Avenue அந்த பேர் 6th Avenue என்னன்னு தெரியுமா? ரெஸ்டோபார். இவங்க குடிக்கும்போது ஒரு மாதிரி கசக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சஸில் ஃபீல் கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஏமாற்றி குடிக்கணும். ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்து என்னை மீட் பண்ணார். அவரோட டாக்டரு 15 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் அவள் வந்து பியூபர்ட்டி ஆகலை. ஸோ என்னன்னு சொல்லி பயமாக இருந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலன்னா அதை பற்றி பேசினாலே ஷிவர் ஆகிறா, பயப்படுறா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவளை கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நான் வந்து என்னோட 12 years நான் பியூபர்ட்டி ஆகிட்டேன், சித்தி தான் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சொல்லலை. பொண்ணு ஏஜ் 8 மணி தான், அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவார். என் மேலே உள்ள அஃபெக்ஷன்லாம் போயிடும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போ வீட்டுக்கு ஒரு மருமக வரா அப்படின்னும் போது ஐ திங்க் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணுறதுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஃபேமிலிக்கு அவங்கள ஒதுக்கி வைக்க, முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அரவணைப்புமே தேவைப்படுது. கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ இப்போ இந்த ஷோலி ஒருத்தங்க பேசுனாங்க, நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் பேசுவோம், அந்த பொண்ணை நடுவில் தலையிடக்கூடாது. அப்போவும் நான் கேட்டேன், அந்த பொண்ணு யார்? அப்போ அவள் யாரும் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்குறா, அவள் தலையிடக்கூடாதுன்னு விஷயம், அது எங்கள் வீட்டு விஷயம். அப்போ அவள் யார்? இப்படிப்பட்டவங்க இருக்கும்போது பையனை தான் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சி விடணும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லைன்னா வீட்டோட மாப்பிள்ளையே போய் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது செய்வாங்களா? அதுவுமே ஒரு கௌரவ குறைச்சலாக தான். அது ஏன் கௌரவ குறைச்சல்? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் 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 இது நம்மளாம் வச்சு இது ஒன்றும் இபிஓ செக்ஷன் இல்லையே, கல்யாணம் பண்ண பொண்ணு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது. உடைக்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு வாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும்ல. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். இருக்கிறது கொஞ்ச நாள் தான், இருக்கிறது சந்தோஷமாக வாழுங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாமல். அதுதான் சுதந்திரம். பெண் சுதந்திரம் அதுதான். பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம் வரையறுக்கவே வேண்டாமே. ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக அந்த மேட்ரிமோனியில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மேபி சில ஃபேமிலிஸ்மே வந்து மேட்ரிமோனியில் அப்படின்னாக்க நிறைய ஆப்பில் பார்க்குறாங்க. பர்டிகுலர் நான் சொல்ல விரும்பலை. சில ஆப்ஸில் பார்த்து நான் லைஃபே இழந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆப்பில் பார்த்துட்டு இப்போ அவங்க அதாவது பேரண்ட்ஸ் பார்க்குறது வேறு, இவங்களாவே தானாகவே பொண்ணுங்களோ பையங்களோ பார்த்துட்டு ஒரு அப்போ அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஆப்பில் பார்த்துருக்காரு ஒரு பொண்ணு, மேட்ரிமோனிக்காக தான் திரும்ப அங்கேருந்து லீவ் போட்டு வந்து நேரில் போய் பார்த்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டில் எல்லாமே ஓகே, அந்த பொண்ணுமே ஓகே. ஒரு 6 months டைம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பணம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், மேரேஜுக்கு கொஞ்சம் கடனில் இருக்கோம் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்காரு. லீவில் வந்தனால அந்த பொண்ணும் அவரும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வென்ட்டு திருப்பி அங்கே போயிட்டார், அங்கே திரும்பி போயிட்டார், ஃபாரினில் தான் இருக்கார். இவங்க கேட்க இவங்க ஃபேமிலி, இந்த பொண்ணோட ஃபேமிலிக்காக நியர்லி 30 lakhs கேஷாகவும் கிஃப்டாக ஒரு 30 lakhs கிட்ட 60 lakhs கொடுத்துருக்காரு. 6 monthsங்கிறது 1 year மாறிச்சு. அப்புறம் 1.5 years, அந்த 1.5 yearsல ஒரு 60 lakhs அங்கேருந்து பணம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இந்த பொண்ணோட கசின் சிஸ்டர் ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம், அவளோட ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்துருக்காரு. இந்த பொண்ணுக்கு ரிசப்ஷன். எந்த பொண்ணுக்கு இவர் பணம் கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த பொண்ணுக்கு ரிசப்ஷன் நடக்குது சென்னையில். அவர் பயங்கர ஷாக் ஆகி ஃபோன் பண்ணால் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப். அம்மா, அப்பா, அந்த பொண்ணோட பிரதர், இந்த பொண்ணு 4 பேர் நம்பவே சுவிட்ச் ஆஃப்டு. ஆனால் அது உண்மையான ஃபேமிலி தான். உண்மையான ஃபேமிலி தான். ஓகே, சென்னையில் தான் நடந்த விஷயம் இது, வேற எங்கேயும் கிடையாது. அவன் கிளம்பி வந்துட்டு போய் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து அங்கே தான் இருந்திருக்கா. அன்னைக்கு வெட்டிங்கு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டார். அங்கே பார்த்தோடனே
கேட்டால் எங்கள் வீட்டில் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இவர் இவ்வளோ பணம் கொடுத்தவர் அடுத்த என்ன நடந்திருக்கும், ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அது இதுன்னு வந்து ஸ்டேஷனில் போய் இவருக்கு முன்னாடி அவளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, திருப்பி லவ் பண்ண சொல்லி, திருப்பி அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அந்த இடத்துல மனசாட்சியே செத்து போச்சு, மனிதாபமே போச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்போ அவரோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்து, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, ஸ்டில் இட்ஸ் கோயிங், போயிட்டுருக்கு அந்த கேஸ். இந்த மேட்ரிமோனி ஆப் மூலமாக வந்தது தான். ஸோ ப்ரீ மேட்ரிமோனி என்கொயரி பண்ணியிருக்கலாமா? இங்கேருந்து நம்ம தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டை போய் கஷ்டப்பட்டு உட்காந்து தனியாக சம்பாதிச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு வருஷத்துக்குள்ளே 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு 60 lakhs இழந்திருக்காரு ஒரு பையன். இது அவரோட முட்டாள்தனம் தானே சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் ஜெண்டர் சொல்ல விரும்பலை, மேல் ஃபீமேல்னு. யாராக இருந்தாலுமே அப்படி தானே. இதே மாதிரி ஒரு ஆப் மூலமாக போய் ஒரு பொண்ணு 2 பேரும் இன்னொரு கேர்ள் கூட 2 பேரும் மீட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இந்த கேர்ளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளம் வீட்டில். என்னென்னா 2 தடவை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அது நின்று போயிடுச்சு கல்யாணம். ஸோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கிறாங்க. அது கொஞ்சம் திருவள்ளூர் சைடில் உள்ள வில்லேஜ் சைடில் உள்ள பொண்ணு. ஸோ அது முன்னாடி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்ததுனால சென்னைக்கு மாற்றிட்டு வந்தோம். சென்னையில் ஈசிஆரில் இருக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. வீட்டில் ஒரே வார்த்தை, நானே பார்த்துக்கிறேன், எனக்கு மாப்பிள்ளை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் போய் ஒரு பையனை பார்த்துட்டு பிடிச்சிருந்துருக்கு. 1 வீக்காக சேட் பண்ணியிருக்காங்க 2 பேரும். மீட் பண்ணலான்னு சொன்னேன்னா நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், அங்கே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க போயிருக்காங்க. போய் பார்த்தா அந்த இடம் தான் அண்ணா நகரில் 6th Avenue. அண்ணா நகர் 6th Avenueல அந்த பேர் 6th Avenue தான். என்னன்னு தெரியுமா? ரெஸ்டோ பார். பார்த்தோன்னே அது பேர் 6th Avenue தான். அந்த ரெஸ்டோ பார் நேமே 6th Avenue. ஆனால் 6th Avenueல இருக்குது. ஸோ அங்கே போயிருக்காங்க. பார்த்தோன்னே இல்லை நான் ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்க மாட்டேன், இல்லை என்ன சாப்பிட்டு நீ சாப்பிட்டு நான் மட்டும் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டே சாப்பிட்டுப்பேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். இந்த பொண்ணு நம்பி போயிடுச்சு. அழகாக சினிமாவில் பார்க்குறோம். இன்றைக்கி உண்மையிலே கண்ணால் நடந்த விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. இதில் ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஆரஞ்சு ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு ஜூஸில் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓட்கா. நாங்கள் அப்புறமா கண்டுபிடிச்சதெல்லாம். இவங்க குடிக்கும்போதே ஒரு மாதிரி கசக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு ஜூஸில் பீல் கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஏமாற்றி குடிக்க வச்சுருக்கான். சாப்பிட்டுட்டு வரும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம கோயிலுக்கு போனோன்னு நம்ம 2 பேரும் குடிச்சிட்டோம், எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளோ இன்னசென்ட்டாக அந்த பொண்ணு இருந்திருக்கு. அப்போ சரி இப்போ கல்யாணத்தை பற்றி பேசணும் இல்லை, நம்ம எங்கேயாவது கோயிலில் உட்காந்து பேசலாமேன்னு கேட்டதுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போக முடியாது, ஹோட்டலில் ரூம் போட்டு பேசலாம். போயிடுச்சு இந்த பொண்ணும். ஷீ இஸ் நாட் இன் கான்ஷியஸ்ஸு. ஓகே. ஸோ அவங்க காரில் தான் கூட்டு போயிருக்கிறான். எந்த ஹோட்டலுக்கு போனவங்க கூட தெரியல. ஏதோ ஓயா ஆப்பில் புக் பண்ணார், அது மட்டும் தெரியுது. எங்கேன்னு போய் தேடுறது? அதுக்கப்புறம் என்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டார். யூ ஃபினிஷ் எவ்ரி திங் தேர். அதுக்கப்புறம் ஆல் அப் ஸ்கேண்ட் எல்லாத்தையும் சிம் கார்ட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ அவனை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வந்து நிற்கிறான் அந்த பொண்ணு. லைஃபே போச்சு இல்லை. நான் கேட்குற கேள்வி எதுக்குமே அந்த பொண்ணால் பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு அவன் கல்யாணம் ஆகலை எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்க தான் வேணும்னு வந்து அவன் தான் வேணும்னு வந்து நிற்கிறாங்க. நான் சொன்னேன், நீ சொன்னதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நினச்சி தயவுசெய்து மறந்துடு. அவன் இப்படி பண்ணான்னா அவன் என்னென்ன பண்ணியிருப்பான் இதுக்கு முன்னாடி யோசிப்பார். ஆல்ரெடி மேரீடாக தான் இருப்பான். இது மாதிரி இல்லைன்னா எத்தனை பொண்ணுங்களையும் அவன் ஏமாற்றிருப்பான். இந்த மாதிரி ஏன் அவன் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணணும்? இந்த பொண்ணுக்கிட்டேருந்தே ஹேண்ட்பேக்கில் இருந்த கேஷ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். பஸ் ஃபேர் மட்டும்தான் வச்சு கொண்டு போய் விட்டுருக்கான். ஸோ எங்கேல்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க தயவுசெய்து. முக்கியமா மேட்ரிமோனியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி தப்புகளும் நடக்குது. பெற்றோர்கள் ஆக்சுவலாக பிகாஸ் நிறைய இப்போ இந்த மேட்ரிமோனியில் தான் நிறைய, ஏன்னா முன்னாடிலாம் இந்த புரோக்கர் அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. பட் இப்போ மேட்ரிமோனின்னும் போது ரொம்ப பிளைண்டாக அந்த ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணி தான் பேரண்ட்ஸே அதில் பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் முக்கியமாக மேட்ரிமோனியில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன்னே, எனக்கு ப்ரீ மேட்ரிமோனி என்கொயரிக்கு வராதவங்கெல்லாம் மேட்ரிமோனி ஆப்பில் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க போஸ்ட் மேட்ரிமோனி வந்து நிற்கிறாங்க. ப்ரீ மேட்ரிமோனி என்கொயரி பண்ணி தெளிவாக தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாளே பிரச்சனைன்ட்டு திருப்பி வராங்க.
தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் முதலே வந்திருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் வெரிஃபிகேஷனும் வந்து நிற்கிறாங்க. ஏன் நார்மலாக இப்போ போகிறதுக்கு போனீங்கன்னா ஒரு பவுன் வந்து 1,00,000 ரூபாய் ஆகுது. ஆமா நார்மலாக நாங்கள் ஒரு 20,000 to 25,000 தான் சார்ஜஸ் வாங்குகிறோம். ஃப்ராங்காக சொல்கிறேன், ஃபுல் ஒர்க்குக்கும். மற்ற ஏஜென்சி எவ்வளவோ வாங்குறாங்க, நான் அப்படி பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃபு, ஒரு பையனுக்கு அது லைஃபு. ஸோ அவங்க ஆப்போசிட் இது எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியாமல் பண்ணிக்காதீங்கன்னு எவ்வளவோ பேசுகிறோம். நான்லாம் முதல்ல அதை பண்ணிட்டு பண்ணணும். பொண்ணுக்கு நான் 100 சவரன் போடுறேன்னு இந்த ரித்தன்யா கேஸில் யோசித்து பாருங்கள், அந்த பொண்ணோட உயிரே போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி எவ்வளவோ கேசஸ். முக்கியமான காரணம் ப்ரீ மேட்ரிமோனி என்கொயரி பண்ணாதது தான். ஆக்சுவலாக இதில் நீங்கள் என்ன ஆக்சுவலாக பண்ணுவீங்க மேம்? எக்ஸாக்டாக அந்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே. அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறதெல்லாம் உண்மையா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் இல்லாதது என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட், எனி ட்ரக் ஏதாவதுக்கு அடிக்ஷன் இருக்கா, பாஸ்ட் அஃபேயர் ஆர் கரண்ட் அஃபேயர், ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமும் செக் பண்ணும். எம்ப்ளாயினா சேலரி வெரிஃபிகேஷன், பிஸ்னஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இவ்வளோ வெரிஃபை பண்ணி சொல்லுவோம். ஹெல்த் இஷ்யூஸும் பார்ப்போம். இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். நான் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் என்னென்ன பண்ணுவோம், ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணால் என்னென்ன பண்ணுவோம், இதெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணணும். 25 இயர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லபடியாக வளர்த்துட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் சாக்கடையில் தள்ளணுமா? பொண்ணோ பையனோ போத் 2 பேரும் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இல்லை இதில். அதுக்கப்புறம் நம்ம விட்டு போனப்புறம் அவங்க நல்லா இருக்கணும்ல, ஹாப்பியாக இருக்கணும்ல, அதுவும் நம்ம டியூட்டி தானே. அதில் உங்களுக்கு என்னென்ன பிகாஸ் இங்கே எல்லா இடத்துலையும் சிசிடிவி சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அதை பண்ண? ஏன்னா மேபி கரெக்ட், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. முன்னாடி போய் ரொம்ப ஈஸியாக இப்போ பண்ண முடியுறது இல்லை தான். எல்லா இடத்துலையும் நிறைய சிசி கேமராஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது டவுட்னு வந்து கேட்கும்போது எங்களோட ஐடி காமிச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கோம், நாங்கள் இந்த ஏஜென்சிலேருந்து வந்திருக்கும் போது ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் இருக்கிறனால என்னோட ஸ்டாஃப் தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம் நான் ஃபோனில் அதை டீல் பண்ணி முடிச்சேன். என்னோட இன்ஃப்ளூயன்ஸில் தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் மூலமாக இது பண்ணிட்டோம். அதில் நீங்கள் பார்த்துட்டு சேவ் பண்ண ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? நல்ல வேளை இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணதுனால ஒரு ஃபேமிலியே சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா? ஃபாரினில் இருக்கிற ஒரு கேர்ளு, அங்கே பட் இந்தியன் தான், அங்கேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, இந்தியாவுக்கு காலேஜ் முடிச்ச அந்த லீவில் மட்டும் வந்திருந்தாங்க. வந்திருந்த சமயத்தில் இங்கே இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பையன் மேலே அஃபேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொண்ணு அங்கே எப்படின்னா ஆஃப்டர் 10th அப்புறமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பாங்க. அதுதான் அங்கெல்லாம். ஸோ அந்த கண்ட்ரியில் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி போனால் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற சம்பளத்துலேருந்து இந்த பையனுக்கு ஒர்க் பெர்மிட் வாங்கி இவனுங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே வர வச்சுட்டாங்க ஃபாரினுக்கு. இந்த பையன் அங்கே போயிட்டான். ஒரு 3 இயர்ஸ் இப்போ படிக்கிற வரைக்கும் 2 பேரும் அஃபேரில் இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துகிட்ருக்காங்க. பட் வீட்டில் மேரேஜ்னு சொல்லும்போது ஐ மீன் லவ் வித் தட் பாய்ன்னு சொல்லி அந்த பையனோட இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் யூஎஸில் அவங்க மாமா அவருக்கு 2 பேரும் தான் என்னை வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, we are not against the love marriage, பட் இந்த பையன் எப்படிங்கிறது கேரக்டர் தெரியணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போயிட்டு வந்து டீம் சொல்லிட்டாங்க, மேம் அவனை பார்த்தாலே தெரியுது உமனேசன் மாதிரியே தான் தெரியுறான், அவன் ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர்லாம் அப்படி தான் இருக்குது, சரியில்லைன்னு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் டீமில் இருக்க ஒரு கேர்ளை வச்சு அவன்கிட்ட சேட் பண்ண வச்சோம். வாலண்டியராக பண்ணோம் அவனோட கேரக்டர் அசஸ் பண்ணுறதுக்காக. அவன் வித்தின் எ வீக்கு செக்ஷுவலாலாம் பேச ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக அந்த பொண்ணுக்கிட்ட. இப்போ எல்லாமே சேட்டாக தான் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ரூஃப் வேணும்ல நமக்கு, அந்த பொண்ணுக்கு அவன் யாருன்னு காமிக்கணும்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்டு சொல்லும்போது நாங்கள் சொன்னோன்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காது மேடம், நீங்கள் வர முடியுமா, நாங்கள் வேணே அவளோட லவ் அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்காக ஓகே சொல்லி நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவளே நிறையா சொல்கிறா அவனை பற்றி, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான், அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், யார் இந்த பொண்ணு அப்படிலாம் கூட கேட்டாங்க. அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத விஷயமா, இவன் தான் இது அவன் நம்பர் பார்த்துட்டே இல்லை, அவன் அந்த ஃபோன்லேருந்து இல்லாமல் யாரும் அனுப்ப முடியாதில்ல, அவன் தான் தெரியுது. அதுக்கப்புறம் கலீஸ் கூட மீட்டிங்லாம் வைப்பாங்க இல்லையா, அதில் கூட என்னை அட்டன் பண்ண விட மாட்டான், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தான். ஆனால் அவன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அவளோட கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கி கொடுத்து அவங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு என்னோடய ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது, கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னான். அது இல்லாமல் எங்கள் டீமில் ஒரு லேடி அவங்க சன்னை கூட்டிகிட்டு போய், என் சன்னுக்கு தான் அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டோம், நான் அத்தை தான், நீ எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க.
இல்லைன்னா அவங்க ஜமாத்தில் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பிரச்சனை பண்ணிவிடுவோன்னு சொன்ன பிறகு எல்லாமே கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி ஹாப்பியாக இருக்காங்க. ஃபேமிலியோட எதுவும் பண்ணாங்க. இன்னொன்று உங்களை பற்றி ஒரு இதில் படிக்கும்போது ஆர்டிக்கலை படிக்கும்போது லைக் அந்த ஹாலுசினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து ரொம்ப தப்பாக அவங்களே பயந்து ஹாலுசினேஷன் இருக்குன்னே தெரியாமல் நிறைய அந்த மாதிரி பயந்துட்டு ஏதோ யாரும் என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் கூட சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஏதாவது ஒரு கேஸ் சொல்ல முடியுமாங்க? ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு லேடி ஓகே கால் பண்ணியிருந்தாங்க. என்னை யாரோ 24/7 என்னை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வர சொன்னால், இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்கள் டீம் கூட்டிகிட்டு நானுமே போனேன். ஏன்னா அவங்க பேசின நிறைய விஷயங்கள் அவங்க ஏதோ ரொம்ப ஒரு சிக்கலில் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அவங்க வீட்டுக்குள்ளே போகிற அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பேட் ஸ்மெல்லு. வீட்டில் பிளாக்காக இருக்க எல்லா திங்ஸையும் துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஸோ எதுக்கு இப்படி இருக்கிறது? வீடே ஒரு மாதிரி நார்மலாக வீடு இல்லைன்னு தெரிஞ்சது. ஜன்னலில் க்ளோஸ்டு, விண்டோஸில் க்ளோஸ்டு, எல்லாம்னா டிவி கூட கிளாத் போட்டு மூடி தான் வச்சுருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில். ஈவன் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஃபுல்லும் ஒரு வாஷ்ரூமை கூட ஒரு ஃபுல்லாக பிளாக் துணி வச்சு மூடியிருக்காங்க அவங்க. இது பயமாக, இது இருட்டாக இருந்தால் தான் யாரும் என்னை பார்க்க முடியாது, இங்கே லைட் இல்லாமல் தான் நான் போய் குளிப்பேன். அவங்க மட்டும்தான் அந்த வீட்டை தனியாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் 2 சிங்கிள் சைல்டு, பேரண்ட்ஸ் 2 பேரும் ஆக்சிடென்ட் இதுலேயும் இறந்துட்டாங்களாம். ஸோ தனியாகவே இருந்து அவங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு ஹாலுசினேஷன்னா, டிவியில் வந்து டிவி போட்டு பார்ப்பாங்களாம். டிவியில் வர்றவர் என்னை மானிட்டர் பண்ணுறாரு, அவர் என்னை லவ் பண்ணுறாரு, நான் இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்கிறாரு, அவர் என்னை பார்த்துட்டே தான் இருக்கார், ஆஃபீஸ் போகிறதே நிறுத்திட்டேன், அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன்றாங்க. நாங்கள் எப்படி இந்த கேஸை டீல் பண்ணோம் தெரியுமா? நாங்களே கேமரா வச்சு நாங்களே எடுத்தோம். அவங்க அந்த அந்த ஒரு ஹாலுசினேஷன் வெளியில் வர முடியலை அவங்களால. எவ்வளோ சொன்னாலும் புரியலை. எங்கள் டீமை வச்சு நாங்கள் ஒரு ரூமாக செக் பண்ணுறோன்னு சொல்லி இன்னொரு டீமை வச்சோம், கேமராஸை வச்சோம். அவங்க கண்ணு முன்னாடியே பீப் சவுண்ட் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 9 or 11 கேமராஸ் வச்சு நாங்களே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்க்காதப்போ வேறு ரூமில் வச்சோம், அவங்க பார்க்கும்போது எடுத்தோம். இப்படிலாம் ப்ளே பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டிலேருந்து ஒரு இதாக ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு நிறைய சிட்டிங் கவுன்சிலிங் அப்புறம் தான் அவங்க நார்மல் ஆனாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வச்சதே, நீங்கள் இதுலாம் இந்த மாதிரி இதில் இருந்தீங்க, யாரும் உங்களை மானிட்டர் பண்ணலை, நீங்களாம் இமேஜினேஷனில் தான் இருந்தீங்க, இது சொல்லுமே அப்படிங்கிறது. சும்மா நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோட வருவாங்க. ஓகே ஓகே. அண்டு சில ஃபேமிலியில் பெரியவங்க பண்ணுற தப்பு சின்ன குழந்தைங்களையும் பாதிக்குது. ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்து என்னை மீட் பண்ணார். அவரோட டாக்டரு யங் கேர்ள், இன்னும் ஒரு 15 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் அவள் வந்து பியூபர்ட்டி ஆகலை. ஸோ என்னன்னு சொல்லி பயமாக இருந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலன்னா அதை பற்றி பேசினாலே ஷிவர் ஆகிறா, பயப்படுறா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அவங்க அம்மா கேட்கலாம, இல்லை எனக்கு செகண்ட் ஒய்ஃப், அவங்க இறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு, அவங்களோட ரொம்ப க்ளோஸ் கிடையாது 2 பேரும், அதனால் வேறு வழி இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அவளை கூட்டிகிட்டு வாங்க, அவட்ட பேசணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு சொன்னேன், அப்பா அனுப்புங்க, நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு. என்னம்மா ஏம்மா அப்படின்னப்போ, சரி ஓகே ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க அப்போ தெரியும். நான் வந்து என்னோடய 12 years நான் பியூபர்ட்டி ஆகிட்டேன், பட்டு சித்தி தான் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. எதனால்? அவங்க அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரியும், சித்தி சொல்கிறாங்க அப்பாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு தடவை அப்பா கண்டுபிடிச்சாங்க, அவங்க எங்கள் ரூமில் கேசர் ஒர்க் பண்ணல, நான் அவங்க ரூமில் குளிக்கும்போது நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு அங்கே இருந்த பார்த்துட்டு சித்திகிட்ட கேட்டிருக்காங்க, யாரோடது உனக்கு இல்லையே பீரியட்ஸ், யாரோடதுன்னு கேட்டாங்க. எங்கள் சித்தி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு தெரியாது, டாக்டருக்கு போனால் தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு தான் நான் போக பயந்தேன் அப்படின்னு இந்த கேர்ள் சொன்னவங்க தான் அவங்களையும் கூட்டு வர சொன்னேன். அவங்க சித்தியை? ஆமாம். இவர் வீட்டில் போய் கேட்டப்போ இது மாதிரி நான் சொல்லிட்டோம், அவர்கிட்ட சொல்லிட்டோம், இந்த பொண்ணு 3 years பேக்கே ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அவங்களுக்கு தெரியல, அது அவங்க மிஸ்ஸஸ் தான் சொல்லியிருக்காங்க போல், அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, என்ன ரீசனுக்காக சொன்னாங்க, ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்க, அவங்களையும் கூப்பிட்டு வந்தேன். அவங்க வந்து எனக்கு எங்கிட்ட இப்போ அன்பாக இருக்கார், நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்தேன், குழந்தைங்க பக்கம் அப்படியே வந்தாலும் திரும்பிடும், பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி தான் அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவார், என் மேலே உள்ள அஃபெக்ஷன் தான் போயிடும். அப்புறம்
அப்படி ஒரு இதனால இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா பேரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எதை பார்த்தாலும் பயம், யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது இந்த பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆகிட்டா சைக்கலாஜிக்கலாக. அவளுக்கு பயமாகவே அப்படியே இருந்துட்டு இந்த 15 இயர்ஸ் வந்த பொண்ணு திருப்பி ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு என்கிட்ட வரா. 24 வரைக்கும் அவளுக்கு மேரேஜ் பற்றி எதுவும் பேச்சு இல்லை வீட்டில். ஒர்க் பண்ணுற இடத்துல இவளுக்கு பிடிச்ச பர்சன் தான், ஆனால் இவளை ப்ரப்போஸ் பண்ணும்போது இவளுக்கு பயமாக இருக்குது. எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை வர மாட்டேங்க லைஃப்பில், நான் என்ன பண்ணேன். ஸோ அவர்கிட்ட பேச தான் தெரியுது அவளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. சொல்லி பேசி புரிய வச்சு நோ ஷீ இஸ் ஹாப்பி. ஸோ இது மாதிரி பெரியவங்க பண்ணுற தப்புனால அஃபெக்ட் ஆன யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னா, எப்படி அவங்க அம்மா இறந்தாங்கன்னு கேட்டால், அப்பா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தான்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப விளையாட்டாக அவங்க நினச்சி செய்கிற காரியம் எவ்வளோ தூரம் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் உள்ள குழந்தைங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வைக்கிறாங்க. அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறதுமே அவ்வளோ சீக்கிரம் போகாது இல்லையா? போகாது இல்லை, அதுதான் அந்த குழந்தையோட ஆழமான மனசில் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால கல்யாணம் பண்ணிக்க பயம். நல்ல பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட அக்செப்ட் பண்ணிக்க பயம். ஸோ அதுக்கு பொண்ணு புரிய வச்சு அந்த பையன் நல்ல பையனான்னு பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சொல்லி எல்லாமே ஹெல்ப். ஓகே, லாஸ்ட்லி வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் பேரண்ட்ஸே வந்து நிறைய எப்படி எங்கள் பசங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கே அவ்வளோ டவுட்ஸ் இருக்குது. அவ்வளோ விஷயம் வந்து பார்க்குறாங்க சோஷியல் மீடியா அப்படின்னும் போது ஒரு சின்ன டிப்ஸ் பேரண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூ டிப்ஸ் நீங்கள் சொல்லலாம் மேம். முதல்ல உங்கள் குழந்தைங்கள பேசுகிறத கேளுங்க. அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தனி ரூம் கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் கொட்டி கிடக்குது நல்ல விஷயங்கள், அது கூடவே கொட்டி கிடக்குது கெட்ட விஷயங்களும். ஸோ தனியாக ஒரு குழந்தைய ஃபோன் பார்க்கவோ சிஸ்டம் முன்னோடய உட்கார வச்சா என்னென்னவோ இருக்குது. அவங்களுக்கு ஃபில்டர் பண்ண தெரியாது. எல்லா விஷயமும் புது விஷயங்கள் தான். பர்டிகுலராக டீனேஜ் பசங்களுக்கு புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னு ஆசை வரும்போது தவறான விஷயங்களில் குழந்தைங்க போயிடக்கூடாது. அவங்க கூட ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் உங்கள் டைமை வந்து குழந்தைக்குன்னு ஒதுக்குங்க. குழந்தை கூடவே இருங்க. அவங்க சொல்கிறத அவங்க உலகத்துக்குள்ளே நீங்கள் போங்க. அவங்க கூட நீங்கள் திருப்பி டீனேஜுக்கு வந்த மாதிரி நினச்சி சந்தோஷமாக அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் குழந்தைங்களோட இருங்க. அவங்களோட வார்த்தைகளை மதிப்பு கொடுங்க. ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஹாப்பியாக குழந்தைங்க கூட இருங்க. அவங்கள செப்பரேட் பண்ணாதீங்க உங்களை விட்டு. இவ்வளோ தான், சிம்பிளான விஷயந்தான். நீங்களும் அதே அந்த ஏஜுக்கு திருப்பி வாங்க, ஹாப்பியாக இருக்கும் அந்த லைஃபு. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா? ஏன்னா பழைய மாதிரி இல்லை இப்போது. சொந்தக்காரங்களாகவும் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணியே வைங்க. அவங்கக்கிட்ட இருந்து யாரையும் நம்பாதீங்க. இது மட்டும்தான் சொல்ல வேண்டும். ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. பெண் குழந்தைங்கள அடக்கி வைக்காதீங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. கிட்டவங்களும் நெகட்டிவ் பீப்புள்ஸும் உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அன்பாக பேசி புரிய வைங்க. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. பெண் குழந்தை கிடைக்கிறது பெரிய வரம், பெரிய வரம். பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுங்கிறது அந்த வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கடவுள் உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி அந்த மாதிரி பெண் குழந்தை கொடுக்குறாரு. ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுத்த டியூட்டியை நல்லா செய்யுங்க. சூப்பர் மேம். ஐ திங்க் ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்ட் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ, நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.